ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி தான் பேச போறோம். ஸோ 2026ல டாஜ் காயினுக்கு என்ன ஆச்சு? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2021ல டாஜ் காயின் ராக்கெட் மாதிரி போச்சு. கிட்டத்தட்ட 2021ல ஜனவரி மந்த்லயே பார்த்தீங்கன்னா நம்மளோட 1 லேக்ன்றது 10 லேக்ஸா மாறிச்சு. ஈவன் என்னோட பர்சனல் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் மேல பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ அந்த டைம்ல ரொம்ப 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 பெரிய ப்ராஃபிட் அது எனக்கு. கிட்டத்தட்ட நான் இன்வெஸ்ட் பண்ண 35,000 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 லேக்ஸ் மேல 2021 ஜனவரி மந்த்ல மட்டும் பம்ப் ஆச்சு. இன்கேஸ் நான் அதை இப்போ வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருந்தா மோர் தென் 1 crore மேல போயிருக்கும். ஆனா நான் ப்ராப்பர் டைம்ல எக்ஸிட் பண்ணாம இருந்திருந்தா இப்போ அகைன் பாத்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 5 லேக்ஸ் பிலோக்கே வந்திருக்கும். ஸோ இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பேச போறோம். எதனால இவ்வளவு பெரிய பம்ப் ஆச்சு, அகைன் இதுல பம்ப் எதிர்பார்க்கலாமா? ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னா, டாஜ் காயின் டெட் ஆயிடுச்சா இல்ல நெக்ஸ்ட் பம்ப் வருமா வராதா? ஏன்னா நிறைய பேர் இன்னைய தேதியில இன்னும் இந்த டாஜ் காயின் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ட் தென் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஐடியாவும் இருக்கு. நான் கிரிப்டோல புதுசா வர எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த காயின் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியும் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாஜ் காயின் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. 2026ல இந்த டாஜ் காயின்கான அப்டேட் வீடியோ இதுவா தான் இருக்கும். ஸோ உங்களோட கிரிப்டோ சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இல்ல சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிரிப்டோக்கான எல்லா அப்டேட்ஸும் பாத்தீங்கன்னா ரெகுலரா போட்டுட்டு இருப்போம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ டெக்னிக்கல் அப்டேட்ல இருந்து என்னென்ன காயின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸோட போட்டுட்டு இருப்போம். நீங்க ஜஸ்ட் டெலிகிராம்ல போயிட்டு தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி போட்டீங்கனால நம்மளோட அஃபீஷியல் சேனல் வந்துரும். ஸோ நீங்க கிரிப்டோல இருக்கீங்கன்னா மஸ்ட் டெலிகிராம் சேனல் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டைரக்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா நான் காயின் மார்க்கெட் கேப் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காயின் மார்க்கெட் கேப் பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுல நம்ம எந்த காயின் பத்தின ஒரு ஃபண்டமெண்டல் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். ஸோ இதுக்கான கூகுள்ல நீங்க காயின் மார்க்கெட் கேப்னு போட்டீங்கனாலே தெரியும். ஸோ நான் ஃப்ரெஷ் யூசர்ஸ்க்கு சொல்றேன். இதுல நம்ம டாஜ் காயின் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். 2021 புல் ரன்ல என்ன நடந்துச்சு? ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் கேப் பத்தி தான் பேசணும். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 16 பில்லியன் இருக்கு. இது புல் ரன்ல பாத்தீங்கன்னா 100 பில்லியன் வரைக்கும் போச்சு. அண்ட் தென் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு தெரியுங்களா? வெறும் பாத்தீங்கன்னா ஒரு 300 மில்லியன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. விச் மீன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபேஸ் இப்போ நான் இங்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா மார்க்கெட் கேப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த 2020 நவம்பர் டிசம்பர் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 430 to 300 அந்த ரேஞ்சில் தான் இதோட மார்க்கெட் கேப் இருந்துச்சு. ஸோ இந்த மேசிவ் பேரபோலிக் பம்ப் வந்ததுக்கான காரணம் என்ன? ஸோ இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான காயின்லாம் கிடையாது. இந்த டாஜ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஜோக் காயின் வச்சுக்கலாம். லிட்டரலா பாத்தீங்கன்னா மீம் காயின் தான். லைக் அந்த டைம்ல 2021ல ஒரு மீம் காயின் தான் இது. பட் சடனா என்ன நடந்துச்சுன்னா, ஸோ எலான் மஸ்க் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைய தேதியில பாத்தீங்கன்னா டாப் 5 பணக்காரர்ல அவர் தான் ஒன்னு. ஸோ எலான் மஸ்க் என்ன பண்ணாருன்னா ட்வீட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் கிரிப்டோல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா இருக்கிறவரு ஒரு கிரிப்டோ கரன்சி பத்தி ட்வீட் போடுறப்ப அது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ அவர் ட்வீட் போட்ட உடனே பாத்தீங்கன்னா டாஜ் காயின் டு தி மூன் சொல்லிட்டு ஹேஷ்டேக் பண்ணி போட்டாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா ரீட்டைலர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா மேசிவா வாங்க ஆரம்பிச்சாங்க. இது பாத்தீங்கன்னா பயங்கர லிக்விடிட்டியை பாத்தீங்கன்னா புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. அண்ட் தென் ஃபோமோ பாத்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு. ஃபோமோன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகேங்களா? ஸோ எக்கச்சக்க பேர் பாத்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சாங்க. நான் இதை சார்ட்ல தான் உங்களுக்கு காமிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சார்ட் தான். ஸோ ஒரே நைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேசிவ் பம்ப் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஜனவரி 1 ஓகேங்களா? ஸோ இங்க தான் இந்த பம்ப் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா கன்சால்டேஷன். நெக்ஸ்ட் ஒரு ட்வீட் போடுறப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 நாள்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு ஏறிடுச்சு. விச் மீன்ஸ் நீங்க 10,000 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா 1 லேக், 1 லேக் போட்டிருந்தீங்கன்னா 10 லேக். ஓகேங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரீடினஸ் கிரியேட் பண்ணிருக்கோம்னு பாருங்க அந்த டைம்ல. ஸோ பிரைஸ் பாத்தீங்கன்னா பேரபலிக்கா மூவ் ஆச்சு. அண்ட் தென் நிறைய பேர் என்ன நம்பினாங்கன்னா இந்த டாஜ் காயின் தான் அடுத்த பிட்காயினா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்விட்டர்லயும் போட ஆரம்பிச்சாங்க. யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஈவன் கிரிப்டோ பத்தி தெரியாதவங்களுக்கு கூட இந்த டாஜ் காயின் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு டாஜ் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கைடன்ஸ்க்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிரிப்டோ தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா ரீச் அவுட் பண்ணாங்க. இது நடந்திருக்கும் கண்டிப்பா. அப்படி யாராவது பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு இந்த டாஜ் காயின்ல. சோ நான் ஏன் அகைன் சொல்றேன்னா, இந்த ஒரு காயின் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2020 ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சைடுவேஸ்ல இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் இந்த பாரபோலிக் மூவ்ன்றது வந்துச்சு. சோ இதுக்கு மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் கேட்டகரியில வருது. ஸ்மால் கேப் கேட்டகரினா என்னன்னா, லோ கேப்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 மில்லியன் டு அந்த 300 மில்லியன் இருக்குன்னா, அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, ஆ பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் சோசியல் மீடியா ஹைப்லாம் இருந்துச்சுன்னா, நல்ல ஒரு புல் ரன்ல ஈஸியா வந்து பம்ப் ஆகும். கிட்டத்தட்ட 1x, 2x, 10x வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 பில்லியன்லாம் வந்துடுச்சுன்னா, அந்த காயின் வந்து அகைன் வந்து பாத்தீங்கன்னா, பெருசா பம்ப் ஆகாது. ஏன்னா 100 பில்லியன்ல இருந்து 1x, 2x போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா, 100 பில்லியன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா, உள்ள வரணும் மணி. சோ எப்பவுமே வந்து லோ கேப்ல இருந்து மிட் கேப் போறது ரொம்ப ஈஸி. மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப் போறது ரொம்ப ஈஸி. லார்ஜ் கேப்ல இருந்து அகைன் பெருசா வளர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் லேமனா சொல்லணும்னா, ரிலையன்ஸ் ஷேர் வந்து இன்னைக்கு 2000 ரூபாய் இருக்குன்னா, அது 2000ல இருந்து 4000 ரூபாய் போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைய தேதியில வளர்ந்து வரும் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. நம்ம துணி கடைலாம் இருக்கு பாத்தீங்களா, ட்ரெண்ட்ஸ், மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் லோ கேப். அதே மாதிரி தங்கமயில் ஜுவல்லரியா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் லோ கேப். ஓகேங்களா? அந்த ஸ்டாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா டபுள் ஆகும். சோ லேமனா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதேதான் டாஜ் காயின்லயும். டாஜ் காயின்ன்றது லோ கேப்ல இருந்து லார்ஜ் கேப்புக்கு ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆச்சு. சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதோட மார்க்கெட் கேப் தான் நம்ம மெயினா பார்க்கணும். சோ 300 மில்லியன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 100 பில்லியன் வரைக்கும் அடிச்சது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 102 பில்லியன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அது டிராப் ஆக ஸ்டார்ட் ஆகி இப்ப 16 பில்லியன்ல இருக்கு. சோ ப்ரோ வேற எந்த காயினும் இந்த மாதிரி பம்ப் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து சொலானா எடுத்துக்கிறேன். சோ இது வந்து உங்க எல்லாருக்கும் வந்து தெரியும். சோ சொலானான்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $10 நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா $300 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போச்சு. இதுக்கு யூஸ் கேஸ் இருக்குன்னா கேட்டீங்கன்னா, நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா சொலானா வந்து வாஸ்டா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் செயின் தான். சோ யூஸ் கேஸ் இருக்கிற காயினுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெப்யூடேஷனும் அண்ட் தென் லாங் டேர்மும் கண்டிப்பா ஏறும். பட் கரெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா இதுலயும் இருக்கும். ஃபார் இப்ப இதை நீங்க சொலானா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 மில்லியன்ல தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? 15 மில்லியன்ல இருந்து மார்க்கெட் கேப் பாருங்க ஸ்டேபிளா எப்படி ஏறிட்டே வந்திருக்கு பாத்தீங்களா? சோ இதான் வந்து சோல்ல நடந்திருக்கு. பட் ரீசன்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட மார்க்கெட் கேப் 100 பில்லியன்ல இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 50% வந்து டிராப் ஆயிருக்கு. இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்கும். பட் எது அகைன் அதோட பிளேஸ்க்கு திரும்பி போகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதை பாக்குறப்ப இந்த டாஜ் காயின் போகுமான்னு கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 2026ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராப்பரா எப்படி பிளான் பண்ணலாம்னா, டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். 3 டைப்ஸா உங்களோட ஃபண்ட வந்து பிரிக்கணும். நீங்க $1000 வச்சிருக்கீங்கன்னா, 50% வந்து பாத்தீங்கன்னா, லார்ஜ் கேப்லயும் 50% வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஃபண்டமெண்டல் அண்ட் தென் ரிஸ்கி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10% ஒதுக்கலாம். இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டாஜ் காயின் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரபோலிக் மூவ் நம்ம இப்ப எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அன்னைய தேதியில வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸே ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் இந்த காயின் மார்க்கெட் கேப் எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப அது கொடுக்கறது இல்ல ஆக்சுவலா. நான் இருந்த டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6000 காயின்ஸ் தான் இருந்துச்சு. இப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் 1 lakh காயின்ஸ் மேல பில்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு எக்கச்சக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆக வந்து பாத்தீங்கன்னா லைக் கிரிப்டோ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரெப்புடேஷனா எடுத்துட்டு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம்ஸும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து 100x போகும் 200x போகும்னு சொன்னா நம்பாதீங்க. நீங்க செல்ஃபா அனாலிசிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா நிறைய இருக்கு. அதை வச்சு அனாலிசிஸ் வந்து பண்ணுங்க பேசிக்கா. நான் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதோட தொடக்கம் வீடியோ தான் இது. ஓகேங்களா? இந்த மாதிரி டாஜ் காயின் இருந்திருக்கு. பட் இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா டாஜ் காயின் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து வருமானு கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் நம்ம கண்டிப்பா கத்துக்கிட்டு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 5x to 10x ப்ராஜெக்ட் ஈஸியா வந்து சூஸ் பண்ணலாம். அதை எப்படி வந்து சூஸ் பண்றது, எந்த மாதிரியான கைடன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது, பேசிக்கான ஃபண்டமெண்டல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் கிரிப்டோ பத்தி தெரியாதவங்களுக்கு கூட இந்த சீரிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ளோக்கி அண்ட் தென் காஸ்பா பத்திலாம் வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைய தேதியில அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அனாலிசிஸ் பண்ணுவோம். அண்ட் தென் பாஸ்ட் டேட்டாவும் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ நான் எப்படி சம்மரைஸ் பண்ணி முடிக்கிறேன்னா, டாஜ் காயின்ன்றது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைய தேதியில 16 பில்லியன் இருக்கு. அது உள்ரன் வந்துச்சுன்னா விச் மீன்ஸ் நான் சொன்ன அந்த கிரிப்டோ சைக்கிள் பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்கன்னா, பிட்காயின் அண்ட் தென் எத்திரியம் அண்ட் தென் ஆல்ட் காயின் அண்ட் தென் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த
என்னென்ன காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போன ப்ரீவியஸ் புல் ரன்ல பம்ப் ஆச்சு. அந்த காயின் எல்லாமே மினிமம் 2x to 3x வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இன்னைய பிரைஸ்ல இருந்து டாஜ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா 2x to 3x பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு மேல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஸோ யாரும் பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். எதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.